கருங்கல் அருகே வாயில் பேப்பரை திணித்து பச்சிளம் குழந்தையை கொடூரமாக கொண்ட தாய். கொண்டிருப்பது C4 Tech தமிழ் சேனல். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகேயுள்ள பாலூர் பகுதியைச் சேர்ந்தவர் பெனிட்டா ஜெயா அன்னாள், வயது 20. இவர் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக், வயது 21 என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமணத்திற்கு பின்பு கார்த்திக் மனைவியின் வீட்டு தங்கியிருந்து அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். பெனிட்டா ஜெயா அன்னாளுக்கு கடந்த 40 நாட்களுக்கு முன்பு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கார்த்திக் வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது கட்டிலில் குழந்தை அசைவற்ற நிலையில் கிடந்துள்ளது. உடனே அவர் இது பற்றி மனைவியிடம் கேட்டபோது, பாலூட்டிய போது குழந்தை தவறி கீழே விழுந்து காயமடைந்ததாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் குழந்தையை மீட்டு கருங்கலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த டாக்டர் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து கார்த்திக் கருங்கல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனை அடுத்து போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தை கொலை செய்யப்பட்டதாக திடுக்கிடும் தகவல் வெளியானது. இதனை அடுத்து போலீசார் குழந்தையின் தாயை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் குழந்தையை கொன்றதாக அவர் ஒப்புக்கொண்டார். அப்பொழுது பெனிட்டா ஜெயா அன்னாள் கூறும்போது, எனக்கு கடந்த 40 நாட்களுக்கு முன்பு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. குழந்தை பிறந்த அன்றிலிருந்து என் கணவன் என் மீது காட்டும் அன்பும் பாசமும் குறைய தொடங்கியது. இதனால் தான் இதற்கு காரணமாயிருந்த குழந்தையை ஆத்திரத்தில் வாயில் பேப்பரை திணித்து கொண்டேன் என பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். இதனை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.